சினிமானா ஏவியம். ஆனா இந்த காலத்து இளைஞர்களுக்கு சினிமானா ஜீவியம்னு சொல்ற அளவுக்கு இளைஞர்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டரா, ஒரு இயக்குனரா கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜிவிஎம் அவர்களை அன்போடு மேடைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். மன்னிச்சிருங்க, இங்க நிறைய பேர் பேசுறதுக்காக வெயிட்டிங் நினைக்கிறேன். இந்த ஷூட் இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. யோகி பாபு சார் மன்னிச்சிருங்க. ஜிவி அது சாரி சார். நீங்களே ஒரு மிகப்பெரிய இயக்குனர், எங்க எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஜாம்பவான் இயக்குனரான தங்கர் பச்சான் சாருடைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, அவரோட பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நான் ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட என்னால் நோன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி இந்த பள்ளிக்கூடம் படத்துக்காக கூப்பிட்டாரு, அதுக்கு நான் நோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் கேட்டப்போ என்னால் நோன்னு சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட ஒரு புக் படிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை அவர் நரேட் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் பாரதிராஜா சார் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் கூட எனக்கு பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு இந்த 2 காரணத்துக்காக தான் மெயினாக அந்த படம் நான் பண்ணேன். சார், ஒரு டைரக்டரா கேமராக்கு பின்னாடி இருந்து இயக்குறது ஈஸியா, இல்லை ஒரு நடிகரா கேமராக்கு முன்னாடி இருந்து நடிக்கிறது ஈஸியா சார்? ஒரு டைரக்டராக கேமராக்கு பின்னாடி நிற்கிறது தான் ரொம்ப ஈஸி. இந்த ஒரு 10-15 படங்கள் நடித்ததுனால எனக்கு ஆக்டர்ஸ் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆல் ஆக்டர்ஸ். ஜிவி, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட், பட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். சார், நடிக்க வந்தா இவ்வளோ சலுகை கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம், நடிக்க வந்தா இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம்? இல்லை, நடிக்க வரும்போது கஷ்டம் தான். ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறது இப்போவே எனக்கு ஒரு கான்ஷியஸாக இருக்குது. இதில் ஒரு கேமரா, அதை சுற்றி ஒரு 100 பேர், நம்மளை மறந்து நடிக்கணும், இனிபிஷன்ஸ் ஆகும் நடிக்கணுன்றது ஈஸியான விஷயமே கிடையாது. பட் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணாத சில விஷயங்கள் என்னை பண்ண வச்சுருக்காரு, அழ வச்சுருக்காரு. என்ன சீனில், லைஃப்பில் இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்தது இந்த படத்தில். டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே எனக்கு கொடுத்து ஒரு மாதிரி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்காரு. ஐ என்ஜாய் த ப்ராசஸ். நீங்கள் உங்களுடைய படங்களில் காதல் ரொம்ப அழகாக கண்ணியமான ஒரு முறையில் காட்டுவீங்க. நிஜ வாழ்க்கையில் காதல் எவ்வளவு கண்ணியமானது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கண்ணியமானதுனால தான் நம்ம படத்துலேயும் அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். எல்லாமே லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட என் படத்தில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சூப்பர் சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2-3 வருத்தங்கள் இருக்குது. யோகி பாபுவோட எனக்கு காம்பினேஷன் சார் கொடுக்கல. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீனில் அவர் கூட நடிக்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் சரி, ஒரு படம் நம்ம 2 பேரும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம், அதனால். சூப்பர் சார். இந்த கதாபாத்திரம் நாங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், ரொம்ப ஃபியூரியஸாக பாரதி ராஜா சார் கிட்ட நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பக்கம் ஒய்ஃபை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னொரு பக்கம் ஒரு ஸ்வாங்கி ரூம்ல ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டா உட்காந்துருந்தீங்க. இந்த கதாபாத்திரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். எவ்வளோ சொல்லலான்னு தெரில, பட் பாரதி ராஜா சார் உடைய அந்த கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மகனாக நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். இந்த படம் முழுக்க ஒரு தேடல் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதாநாயகனாக நடித்த பாரதிராஜா சாரும் இந்த படத்தில் ஒரு தேடலில் இருப்பார். அதித்தி அதை பண்ண கேரக்டர் ஒரு தேடலில் இருப்பாங்க. எனக்கு லிட்ரலி ஒரு தேடல் தான் இந்த படம் முழுக்க. அது ஒரு லைஃப்பில் நடக்க ஒரு தேடலாக நான் பார்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு பாய்க்னன்சி இருந்துச்சு. அண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு நமக்கு தோணும், ஐயோ அவங்கள்ட்ட பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் போய் பார்க்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப என்னை ஒரு தாக்கம் ஏற்படுத்திச்சு. ஒரு லீகல் கவுன்சில், ஒரு அட்வொகேட் உடைய கேரக்டர் தான். ஆனால் அது அவர் கம்ப்ளீட்டாக என்னை டைரக்ட் பண்ணார். நான் ஒரு ஆக்டராக நான் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஐ சரண்டர் மை செல்ஃப் டு தி டைரக்டர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். சில விஷயங்கள் நாங்கள் பேசி பண்ணோம், சில விஷயம் இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டார். ஒரு சீன் ஞாபகம் இருக்குது. பாரதிராஜா சார் எனக்கும் அவருக்கு ஒரு வாக்குவாதம் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்கணும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் வேறு எடுத்தார். நல்லா போச்சு. ஆனால் அடிக்கிற வரைக்கும் அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்கலை. இல்லை சார் என்னை அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் அவர் உண்மையிலே என்னை அடித்தார். சரி, எங்கேயோ நடக்க வேண்டிய விஷயம் இப்போ லைஃப்பில் நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப ரசித்தேன் அவர் என்னை ஹேண்டில் பண்ண விதம், என்னை டைரக்ட் பண்ண விதம் நான் ரொம்ப ரசித்தேன். சார், பொதுவா டைரக்டர் டச் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு டைரக்டருக்கும் அந்த ஒரு ஸ்டைல் மாறுபடும் இல்லையா? சோ அப்படி நீங்க தங்கர் பச்சான் சார் இயக்கத்துல நடிக்கும் போது அவர்கிட்ட என்ன ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் பாத்தீங்க சார்? இல்லை, இப்போ வைரமுத்து சார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோட அவர் பார்ப்பார். ஒரு டேக் நல்லா போச்சுன்னா கூட
எப்படியா பண்ணாத, எப்படி பண்ணிட்டுப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ எல்லாமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ரொம்ப ரியலான ஒரு அவர் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக அவர் பேசிடுவார். அது எனக்கு பிடிக்கும். ஸோ அது இந்த படம் பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். படங்களை பற்றி, அவருடைய படங்களை பற்றி, என்னுடைய படங்களை பற்றி. என்னுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே அவர் வந்து அதை பற்றி ஒன்று பேசுவார். எனக்கு பிடிக்கலன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவார், அதுக்கப்புறம் அதில் இருக்க சில விஷயங்களை எடுத்து பேசுவார். ஸோ நிறைய பேசியிருக்கோம், சினிமாவை பற்றி பேசியிருக்கோம். எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான் அந்த படத்தில் நான் இருக்கேன். மகிழ்ச்சி சார். உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு வா மீடியா என்டர்டைன்மெண்ட் துரைவீர சக்தி அவர்களினுடைய தங்கர் பச்சானின் கருமேகங்கள் கலைக்கின்றன படக்குழுவின் சார்பில் இயக்குனர் நடிகர் கௌதம் மேனன் அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. நான் காட்டிடுறேன் சார் ஆடியன்ஸ்க்கு. அவர் ஏன் இதை சொல்லியிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். சார் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. என்னுள் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுள் நிறைந்தவன். ஆனா அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அவர் ஏன் சொல்லியிருக்காரு, நான் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா உண்மையிலே நான் இப்போ சொன்ன விஷயந்தான். என்கிட்ட நிறைய அவர் பேசுவார். 2 பேரும் ஒர்க் பண்ணல, ஆனால் சினிமாவை பற்றியும் லாக்டவுன் அப்போல்லாம் அவ்வளோ பேசியிருக்கோம். அவர் பண்ண ஒரு படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சு இதை பற்றி நீ சொல்லு அப்படின்னு பேசுவார். வெந்துத்தனிந்த காடு படம் பார்த்துட்டு அவர் அவ்வளோ சொன்னார். எனக்கே தெரியாத அவ்வளோ விஷயங்கள் அந்த படத்தை பற்றி அவர் சொல்லுவார். அவருடைய கிளாஸ்மேட்ஸ், அவர் ட்ராவலான ரூட். நான் ராஜசேகரோட ஒர்க் பண்ணும்போது, கேமராமேனோட ஒர்க் பண்ணும்போது நான் தங்கர் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அன்னையிலேருந்து எங்களுக்குள்ள ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. இப்போ இந்த படத்துடைய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா சொன்னேன், சார் ஆந்தனிக்கு ஒரு வாட்டி இந்த படம் போட்டு காமிங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்படின்னு. ஸோ எனக்கும் அவருடைய படங்கள் மேலேயும் அவருடைய அந்த தாட் ப்ராசஸ் மேலேயும் எனக்கு ஒரு அக்கறை இருக்குது. எப்படி அவர் சொல்லியிருக்காரோ அதே மாதிரி நானும் சொல்லக்கூடியவன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஜிவி, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தை செதுக்கியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நான் இன்னும் பார்க்கல, டப்பிங்கோட மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். பட் சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அந்த சாங்ஸ் வந்து நாங்கள் ராமேஸ்வரம் போகும்போது பேக்ட்ராப்பில் ப்ளே பண்ணிட்டே இருந்தார். ஐ ரியலி லைக் த சாங்ஸ் அண்ட் really looking forward to working with you also. Thank you.